யாரும் என்னிடம் பேசவில்லையே என்ற வருத்தத்தில் சுற்றி கொண்டிருக்கிறீர்களா? இதை கேளுங்கள். உங்களிடம் பேசும் எந்த நபர்களும் உண்மையானவர்கள் இல்லை. நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இயேசுவுடன் இருந்த யூதாஸ் அவரை சிலுவை மரணத்திற்கு காட்டிக் கொடுத்தான். கூடவே இருந்தான். இப்படித்தான் சில உறவுகளும் நம்முடன் இருப்பார்கள். ஆனால் எதற்காக பேசுகிறார்கள்? பின்னால் என்ன பேசுவார்கள்? திடீரென்று ஒரு நாள் ஏன் பேசாமல் போகிறார்கள்? எதுவுமே நமக்கு தெரியாது. காரணத்தை மட்டும் தயவு செய்து கேட்டு விடாதீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருவர் உங்களிடம் மனஸ்தாபத்தினால் பேசவில்லை என்றால் கூட்டம் கூடி பேசி ஒட்டுமொத்த குடும்பமும் பேசாமல் போய்விடும். இதற்கு நீங்கள் காரணத்தை கேட்க போனால் என்ன வேண்டுமானாலும் சொல்லி பழியை உங்கள் மேல் சுமத்த தயாராக இருப்பார்கள். குறுகிய மனப்பான்மை உடைய இந்த மக்களை குறித்து கவலைப்படாதீர்கள். பேச்சுக்கு அன்பே கடவுள், நாங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம், நாங்கள் யதார்த்தவாதிகள், அப்பாவிகள் என்றெல்லாம் வசனம் பேசுவார்கள். காரணமே இல்லாமல் உங்களை விட்டு தூரமாக சென்று விடுவார்கள். அவளிடம் பேசாதீர்கள். அவள் என்ன பெரிய ஆளா? திமிரு பிடித்தவள். அவள் வேண்டுமானால் உங்கள் காலில் வந்து விடட்டும். நீங்கள் பேசாதீர்கள். நீங்கள் யார்? பெரிய ஆளாயிற்றே என்றெல்லாம் கோள் குண்டாமண்டி சொல்லி குடும்பத்தை குலைக்கும் சிலர் உங்களுக்குள்ளே இருப்பார். ஜாக்கிரதையாக இருங்கள். இவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கொஞ்சம் பொறுத்திருங்கள். உறவுகள் என்ற போர்வையில் இருப்பார்கள். உள்ளே புலி என்பதை மறந்து விடாதீர்கள். கதை பேசுவதற்கு மட்டும்தான் சரி. இயேசு அத்தனை அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். அந்த இயேசுவையே ஏற்றுக்கொள்ளாமல் சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். நம்மை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஏன் புலம்ப வேண்டும்? தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொன்னால் அப்படியே விட்டு விடுங்கள். ஆம் என்று கூட சொல்லுங்கள், தவறில்லை. புரியும் மனதிலையில் இவர்கள் இருப்பதில்லை. படித்திருப்பார்கள், ஆனால் அதற்கான எந்த அறிகுறியும் அவர்களிடம் இருக்காது. கவனமாக இருங்கள். ஞானமாக உங்கள் நட்புகளை தெரிந்தெடுங்கள். அவர்களிடம் மட்டும் மனமிட்டு பேசுங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனுக்கு ஒரு இடம் கொடுங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கீழ்த்தரமாக நடந்து கொள்ளும் நபர்களை பற்றிய கவலை வேண்டாம். அவர்களையும் நேசியுங்கள். ஆனால் உங்களை அவர்களிடமிருந்து கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். திருந்துவதற்கு இடம் கொடுங்கள். விவாதம் செய்யாதீர்கள். மதியினர்களிடம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் திடமாக இருங்கள். தேவனின் திருப்பாதங்களில் உங்கள் பாரங்களை இறக்கி வைத்து விடுங்கள். பலவீனமான அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் உறவுகள் ஒரு நாள் உடைந்து போய்விடும். சங்கீதம் 5:9 சொல்கிறது, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குடி, தங்கள் நாவினால் இச்சிதம் பேசுகிறார்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆமென்.